ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செடிகளெல்லாம் இந்த மாதிரி வந்து மாவு பூச்சி மாதிரி வரும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து சரி செய்யறதுக்கு வந்து ரொம்பவே எளிமையான குறிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். இதை நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா அந்த செடியை வந்து அப்படியே வந்து வளர விடாமல் அப்படியே வந்து வேஸ்ட்டாக போயிடும் செடியே. ஸோ அதுக்கு வந்து என்ன குறிப்புன்னு தான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கடைகளில் வந்து செடிக்குன்னு யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த வேப்பெண்ணெய் வந்து இருக்குங்க. ஸோ அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நார்மலான வேப்பெண்ணெய்க்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா வந்து நமக்கு வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ எடுத்து இருந்ததோட வந்து ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட வந்து தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து நம்ம நல்லா தண்ணியில் வந்து ஃபுல்லாக கலந்துற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி வந்து சேர்க்குறேன், அப்படி நல்லா வந்து மிக்ஸ் ஆகுது. இதே நமக்கு வேறு வேப்பெண்ணெய்லாம் வந்து சேர்த்தோம்னா அது வந்து ஒரு மாதிரி எண்ணெய் அந்த மாதிரி அப்படியே வந்து நிற்கும். அந்த மாதிரி ஈவனாக நமக்கு வந்து அது மிக்ஸ் ஆகாது. ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து செடிக்கு வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 15 நாளுக்கு ஒரு தடவை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுற மாதிரி இருக்கிற கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேஸ்ட்டு கப்பில் வந்து எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு ஒரு டூத் ப்ரஷ் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து வந்துருந்துச்சு. நான் வந்து ஏதோ சரி கொஞ்சம் ஒரு சைடு மட்டும் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து கீழே ஃபுல்லாக எல்லா சைடும் இருக்கிறனால ஒரு குட்டி ஸ்டூலை எடுத்து வந்து அதை உட்காந்து தான் நான் ஃபுல்லாக மெதுவாக வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வந்து டிப் பண்ணி அதை வந்து நான் எடுத்து விடணும். ஸோ இல்லைனா அது வந்து ஃபுல்லாக எல்லா செடியும் அப்படியே வந்து ஃபுல் பரவிடுச்சுன்னா அந்த செடியை வந்து கட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷ்ஷில் வந்து அந்த லிக்விட் மாதிரி கலந்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ப்ரெஷ்ஷை நடுவில் விட்டு அங்கங்கே வந்து லைட்டாக நம்ம அப்படியே வந்து தேய்ச்சாலே அந்த செடியை வந்து அந்த பூச்சியெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒட்டிட்டு வந்து வந்துருங்க. எப்பவுமே செடிகளில் வந்து நமக்கு வந்து பூச்சி இருக்கோ இல்லையோ ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நீம் ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா பூச்சி வந்து வரது கிடையாது. ஆனால் நான் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டனால இந்த ஃபுல்லாக அந்த செடியில் ஃபுல்லாக வந்து இந்த அப்படியே ஒயிட் பூச்சி மாதிரி வந்து வந்துருச்சு. இந்த பூச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, செடியை வந்து அப்படியே வளர விடாமல் அப்படியே வந்து வேஸ்ட் ஆக்கிரும். நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஆனால் வந்து இது நிறையா இருக்கிறனால நல்லா அந்த வந்து நீம் ஆயில் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா வந்து ப்ரெஷ்ஷில் வந்து டிப் பண்ணி அந்த கேப்பில் வந்து நான் வச்சு லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அது அப்படியே வந்து வந்துடும். நான் கேமரா எடுத்துகிட்டே இந்த மாதிரி ப்ரெஷ் இது வந்து பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்தளவு உங்களுக்கு வந்து கிளியராக வந்து காமிக்க கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஸோ அதனால் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ப்ரெஷ் வச்சு இது பண்ணதுலேயே ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அது மேலே தண்ணி எதுவும் தெளிக்கூடாது. அந்த எண்ணெயோட அந்த கசப்பு தன்மையே இருந்தாலே அந்த 1-2 பூச்சி இருந்தால் கூட அப்படியே வந்து போயிடும். எப்பவுமே இந்த மாதிரி வந்து பூச்சி வந்து ஒரு செடிக்கு வந்துருச்சுன்னா பக்கத்தில் இருக்க செடியிலையும் சில சமயம் வந்து அப்படியே வந்து அது பரவி இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்க செடியிலலாம் வந்து இருக்குதான்றதுக்காண்டி லைட்டாக வந்து அங்கே கொஞ்சம் இலையெல்லாம் நம்ம திருப்பி வந்து பார்த்துக்கலாம். நல்ல வேளை அது வேறு எந்த செடியிலையும் வந்து அந்த பூச்சி வந்து வரலை. ஜஸ்ட்டு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.